சங்கீதா மேடை வரைக்கும் ஃபோன் பண்ணி, அம்மா விஜய் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தலையில் கொஞ்சம் சீவி வச்சிரு, நல்லா இன் பண்ண வச்சுக்கோ, நல்லா பக்கா வர சொல்லு, கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாம், சூப்பராக இருமா அப்படிம்பார். டைரக்டர் என்ன ஒரு ஹைலைட்னா சார், அவரு உட்காந்துப்பார் சார். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் இல்லையா, இந்த பஞ்ச பாண்டவர்களை வச்சு வேலை வாங்குவார். அர்ஜுனுக்கு ஒரு வேலை, நகுலுக்கு ஒரு வேலை, இப்படி ஒவ்வொரு வேலையும் வாங்குவார். ஆனால் சாதாரண தேரோட்டியாக இருப்பார். அதே மாதிரி எஸ்ஏச்சி அப்படி உட்காந்துப்பார். ரவிராஜா தளபதி அந்த டேட் கொடுத்தாரு, நீ என்ன பண்ணுற, இன்விடேஷன் ரெடி பண்ணுற, டிசைன் ரெடி பண்ணுற, அவர் என்ன மேட்ரு சொல்கிறாரோ கேட்டு அதை பார்த்து அதெல்லாம் கூட மாட பார்த்துக்கோ. ஓகே சார். ஜெய்சீலன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா மாவட்ட நகர மன்றத்தையும் டைரக்டர் விஜய் சார் இந்த இடத்துக்கு வராரு, இந்த இடத்துல செக் போஸ்ட்டில் நின்றுக்குங்க, இத்தனை பேர்த்த குத்தி நீங்கள் பண்ணிருங்க. ராஜேந்திரன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விஜய் சாரை காலையில் 8 மணிக்கு அங்கே இருக்கணும், 6 மணிக்கு எழுப்புறீங்க, எழுப்பி கூப்பிட்டு காரில் உட்கார வச்சு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுறீங்க அப்படிம்பாரு. ஏசி குமார் கூப்பிட்டு, ஏசி குமார் நீ என்ன பண்ணுற, அழகாக வந்து இத்தனை இன்விடேஷனும் மாவட்டத்துக்குள்ள, நகரத்துக்கு, ஒன்றியத்துக்குள்ள இதை நீ ஒதுக்கிடு. பிஆர் சொல்லுகுமார் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் போது நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, பேப்பரில் விளம்பரம் வரணும், பேப்பரில் செய்தி வரணும், அந்த விழா நடக்கிற அத்தனை ஃபோட்டோக்கும் இதில் வரணும், இதை பண்ணுங்க, இதை சொல்லுவார். இப்போ நான் என் வேலையை பார்ப்பேன், ஜெய்சீலனோட வேலையை பார்ப்பாரு, ஏசுகுமாரோட வேலையை பார்ப்பாரு, ராஜோட வைப்பார். சங்கீதா மேடை வரைக்கும் ஃபோன் பண்ணி, அம்மா விஜய் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தலையில் கொஞ்சம் சீவி வச்சிரு, நல்லா இன் பண்ண வச்சுக்கோ, நல்லா பக்கா வர சொல்லு, கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாம், சூப்பராக இருமா அப்படிம்பார். அவங்க அதே மாதிரி விஜய் சாரா ஃபங்க்ஷனுக்கு, அதாவது எஸ்ஏசி வந்து அவங்களுக்கு சங்கீதாவுக்கு ஒரு இதில் நான் இருக்கிறேன், ஏன்னா நான் கூடவே இருக்கேன் சார், ஏன்னா நண்பர்கள் இன்னிசை மலை அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக பொறுத்தான் போனேன். ரவிராஜா எங்கள் ஆள் இருக்கு, நீ கூடமா ஹெல்ப் பண்ணு, ரசீனுக்கு டைலாக் எழுதி கொடுக்குறேன், தேவாக்கு எழுதி கொடுக்குறேன், அவர் அதெல்லாம் ஆள்ட்டு பண்ணி கூட வச்சுக்கிறாரு. எனக்கு எந்த சினிமா பார்த்துட்டு வந்தாலும் டிக்கெட் காசு தந்துவார். மாநில செயலாக இருக்கும்போது ஒரு அப்பரண்டிஸாக அவர்கிட்ட சில ஆண்டு காலம் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் மாநில செயலாளர் போட்டார்.